ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற ஒர்க் புக்கில் ஒவ்வொரு ஷீட்டையும் தனித்தனியாக சேவ் பண்ணுறது, அது வந்து மேக்ரோ வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஷீட்டில் இருக்க ஒரு ஒர்க் புக்கு. இதில் பாருங்க, ஒவ்வொரு ஷீட்டும் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கு. ஒவ்வொரு ஷீட்லையும் தனித்தனி டேட்டா இருக்கு. ஆனால் இப்போ இந்த எக்ஸல் ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணோம், சேவஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபைலா மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபைலா மாறிடும். ஆனா நமக்கு வந்து இதுல இருக்க ஒவ்வொரு நேமும், சண்டிகர்னா இது தனி ஒரு எக்ஸல் ஃபைலா சேவ் ஆகணும். அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ, இது எல்லாமே தனித்தனியா நமக்கு எக்ஸல் ஃபைலா சேவ் ஆகணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே பண்ணிடலாம். மேக்ரோ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பண்ணிடலாம். மேக்ரோ எப்படி யூஸ் பண்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் Alt F11 அப்படிங்கறத அழுத்துங்க. பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதுல வந்து இன்சர்ட், அதுக்குள்ள போயிட்டு மாடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து இந்த மேக்ரோ அந்த கோடு வந்து நம்ம கேட்கும். நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் இதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. கொடுத்துட்டீங்கன்னா சேவ் கொடுங்க. இது வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ரன்னு கொடுங்க. எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்களே கூட ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர்னு சொல்லி நான் வந்து செப்பரேட் ஷீட்னு சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோ ரன் ஆகுது. அந்த ஃபோல்டரில் போய் பார்க்கலாம் எங்கே சேவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் வந்து இங்கே சேவ் ஆகிட்டே வருது. இது எல்லாமே உங்களுக்கு நான் அந்த எக்ஸலில் காமிச்ச. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. ஆல் ஷீட் ஹேவ் சேவ்ட் அஸ் செப்பரேட் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம எக்ஸலில் போய் பார்க்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல் இருக்கு. இது எல்லாமே தனித்தனி எக்ஸலாக வந்து சேவ் ஆயிருக்கு. ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்துருக்குங்களான்னு. இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ங்கிறது கரெக்டாக பஞ்சாப் மட்டும்தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய நேம் எல்லாமே இப்போ தனித்தனி எக்ஸல் ஷீட்டாகவே மாறிடுச்சு. தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணோம்னா தமிழ்நாடு கூடிய டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ரோ வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்தமாரி உங்கள்கிட்ட நிறையா ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே நீங்கள் வந்து இதை பண்ணி முடிச்சிடலாம். இதை வந்து இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து மேக்ரோ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இக்கட்டான சூழ்நிலை. அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமைஸ் பார்லேயே வந்து ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைலுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த காலமில் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த அந்த ஐக்கனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வியூ அப்படிங்கிறதுல சேவ் பண்ண போகிறேன். இப்போ ப்ளஸ்ன்னு கொடுங்க. ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு நியூ குரூப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ரீநேம் கொடுத்து மாற்றிக்கோங்க. நான் செப்பரேட் ஷீட்னு போட்டுக்கிறேன். செப்பரேட் ஷீட்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு மேக்ரோங்கிறது செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ரன் பண்ண மேக்ரோ இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே ஆட் ஆயிடும். இதையுமே நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே இருக்கட்டும், ஐக்கான் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இந்த வேலை மாற்றிக்கிறேன் ஐக்கான்.
ஓகே கொடுத்துருவேன். ஜஸ்ட் ஃபுல்லா அப்படியே ஓகே கொடுத்துருங்க. நம்ம வியூல தான் மாத்திருக்கோம். அதனால வியூங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வரது தனியாவது இங்க ஒரு மேக்ரோ வந்து உருவாயிருச்சு. இப்ப முன்ன நம்ம எப்படி இந்த வந்து F11 அழுத்தி இந்த மேக்ரோ கொண்டு வந்து இந்த மேக்ரோ கொடுத்தோமோ அது எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க இது ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க டைரக்டா டயலாக் பாக்ஸ் எங்க சேவ் பண்ணணும்னு சொல்லி வந்துச்சு. இப்ப நீங்க உங்களை எங்க சேவ் பண்ணணுமோ பண்ணி ஃபோல்டர் 2 அப்படின்னு இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் ஓகே கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து நியூ ஃபோல்டர் 2ல வந்து சேவ் ஆயிடும். இப்போ பாருங்க நியூ ஃபோல்டர் 2ல எல்லாமே சேவ் ஆகிட்டே இருக்கு. ஒன்னொன்னா வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து உங்களோட இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் வந்துச்சு எரர் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்றேன். இங்க பாருங்க ஒன்னொன்னா வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸும் வந்துருக்கு. அவ்வளவுதான், நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். இதே மாதிரி உங்களோட ஷீட்டுக்கு எவ்வளவு இதா ஷீட்டா மாத்தணும் அப்படின்னாலும் உடனே நீங்க பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.